கடைசியில் இந்த மனுஷன் என்ன நடக்கிறது, திரும்பி வெள்ளாட்டு குட்டியோட வீட்டுக்கு போகிறான். மனைவியை குஷி பண்ணு, சந்தோஷப்பட்டு. சரி, கோபம்லாம் போயிடுச்சு சிம்சோன் ஐயாவுக்கு. மனைவி ஞாபகம் வந்து விட்டது. போய் எல்லாம் வாங்கி கொண்டு போகிறார். வெள்ளாட்டு குட்டியோடு போகிறார். உள்ளே பார்த்தா வேற ஒருத்தன் குடும்பம் நடத்தின்னு இருக்கான். அதுக்கு இந்த பெலிஸ்த பையனுடைய அப்பன் காவல் காத்து கொண்டிருக்கான். ஆமாம், பெலிஸ்தர்கள் அப்படித்தான், தேவனுக்கு பகைவர்கள் அவர்கள் அந்த காலத்தில். அது அவங்களுடைய கல்ச்சர். அது நீ முற்றிலும் அவளை வெறுத்துட்ட, நீ திரும்பி வரவே மாட்டேன்னு நினச்சி தான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். உடனே இவருக்கு கோபம் உச்சிக்கு ஏறுது. பாருங்கள், கிறிஸ்துவன் மனவாட்டியாக திருசபை கோபம் வந்துச்சுன்னா வாழ்க்கையை எழுந்துருவீங்க. வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் போயிடும். கோபத்தில் எடுக்கிற தீர்மானமோ